கேக்குக்கு ஐசிங் ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதை விட கேக்குக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் மெஷர்மெண்ட்டும் சுகர் சிரப்போட மெஷர்மெண்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ 1 kgக்கான விப்பிங் க்ரீமோட மெஷர்மெண்ட்டும் சுகர் சிரப்போட மெஷர்மெண்ட்டும் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் என்னோட கேக்குக்காக யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்டுங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 kg கேக்குக்கான சுகர் சிரப் வந்து எவ்வளோ அளவு எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 கப்பு தண்ணிக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்க்கணும். ஸோ கிராம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப்புங்கிறது 260 கிராம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ சுகர் பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் வந்து 100 கிராம் எனக்கு இருக்குது. ஸோ 1 kgக்கான மெஷர்மெண்ட்டுங்கிறது இதுதான். இந்த சுகர் சிரப்பை பார்த்தீங்கன்னா நான் கேக்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு எதுவும் பேலன்ஸ் வந்து மிச்சம் இருக்காது. நான் அப்பப்போ தேவைப்படுறது நான் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். சப்போஸ் நீங்கள் ஒரே முட்டா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சுகர் சிரப் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த சுகர் சிரப் வந்து நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து 1 kg கேக்குக்கான விப்பிங் க்ரீமோட மெஷர்மெண்ட்டு. ஸோ அதே அளவு தான் நான் 1 கப்பு க்ரீம் வந்து 1 kgக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் எடுத்துருக்கிற விப்பிங் க்ரீமோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியானோங்கிற விப்பிங் க்ரீமு. ஸோ இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஐசிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் வருது. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இதோட ப்ரைஸ் வைஸும் குவாலிட்டி வைஸும் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 1 கப்பு க்ரீமோட அளவு பார்த்தீங்கன்னா 280 கிராம்லேருந்து 300 கிராமுக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி வெயிட்டை கம்பேர் பண்ணுறப்போ க்ரீம் வெயிட் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் வரும். ஸோ நான் 300 கிராம் க்ரீம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சுகர் வந்து நம்மளுக்கு பத்தாது. அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ளேவர் கேக்ஸ்க்குமே நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவேன். க்ரீம் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிச்சுட்டு ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். திரும்பி தேவைப்படுறப்போ இந்த மாதிரி நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டர் யூஸ் பண்ணி 1 ஸ்பீடில் இருந்து மேக்ஸிமம் இருக்கிற ஸ்பீட் வரைக்குமே நல்லா பீட் பண்ணி நான் எடுத்துப்பேன். டைமரை ஆன் பண்ணிவிட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பீட் பண்ணால் போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைமில் வந்து நம்மளுக்கு பீட் ஆகி கிடைக்கும். ஸோ க்ரீமை பீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு போதுன்ற கன்சிஸ்டன்சி வரப்போ நம்மளுக்கே தெரியும். அந்த டைமில் வந்து நீங்கள் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீமை மட்டும் ஓவர் பீட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நம்ம ஓவராக பீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம ஸ்டிஃபாக வந்து பீட் பண்ணிவிடுவோம். அப்படி பீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு க்ரீமில் வந்து சீக்கிரமாக பபிள்ஸ் ஏறிடும். நீங்கள் க்ரீமை வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் பீட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கேக்கில் வந்து யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.